நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள டேனியல் ஜூலியட் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு எல்லார் கையிலையும் கொடை, துண்டு, டவல் இருக்கோ இல்லையோ கையில் ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க. தண்ணி பாட்டில் தான். என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற நிறுவனம் சார்பில் ஓர் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. காற்று மாசுபாடு பற்றி உலகெங்கும் பல ஆய்வுகள் இப்போவும் செய்யப்பட்டு வருது. இந்த நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வின் முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பீங்க. ஆண்கள் தாங்கள் அணியும் சிந்தட்டிக் ஆடைகள், கான்டாக்ட் லென்ஸ், வாகனங்களின் டயர்கள் போன்றவற்றிலிருந்து மட்டும் ஒரு வருடத்தில் சுமார் 52,000 மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களை உட்கொள்கிறாங்களாம். இதோட மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 320 துகள்களை ஒருவர் சுவாசிப்பதும் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் பிளாஸ்டிக் உற்பத்தியை குறைப்பது மட்டும்தான் இந்த மாதிரியான ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க ஒரே வழின்னு ஆய்வாளர்கள் வலியுறுத்துகிறாங்க. பிளாஸ்டிக் உற்பத்தியை குறைப்பது மட்டும்தான் வழி இல்லை, முழுக்க நிறுத்திட்டா நல்லது. எப்படி நிறுத்துறது? டேனியல் ஜூலியட் ஐயா, நாம் குடும்ப அங்கத்தினர்களுடன் பழகிறோமோ இல்லையோ, வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, அலுவலகங்கள்லேயும் சரி, பிளாஸ்டிக் பொருட்கள் இல்லாத இடம் இருக்கா? நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோமா? உட்கார்ற நாற்காலியில் ஆரம்பித்து குடிக்க பயன்படுத்துகிற தண்ணி பாட்டில் வரைக்கும் எல்லாம் பிளாஸ்டிக் தான், நெகிழி. மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் நுரையீரலை சென்றடையுதான். அது எவ்வளவு மைக்ரான்கள், வயிற்றுப்பகுதியில் அது ஏற்படுத்தும் பாதிப்பின் வீரியம் என்ன, அதனால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற அந்த அமைப்பு இன்னும் சில ஆய்வுகளை மேற்கொண்டு வருதான். எல்லாம் பயமுறுத்தலாகவே இருக்குது. சரி, எப்படி ஒரு சாதாரண குடும்பஸ்தர் பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியும் அல்லது ஒதுக்க முடியும்? வழி இருக்கான்னு ஒரு கேள்வி எழும். எந்த பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் மளிகை சாமான்கள் வாங்கும் போதும் மொத்த வியாபாரிகள்கிட்ட தான் போகணும். அரிசி, பருப்பு போன்ற சாமான்களை துணிப்பை அல்லது காகித பொட்டலங்களாக வாங்கும்போது மாதம் ஒரு 20-30 நெகிழி பைகளை தவிர்க்கலாம். மொத்தமாக வாங்குறதுனால செலவும் கொஞ்சம் குறையும். பால் பாக்கெட் வாங்குகிறோம் தினமும், இந்த கவர்களை தூக்கி எறிகிறோம். இதற்கு மாற்றா பால்காரரை தேடலாம். அன்று கறந்த பாலும் கிடைக்கும். நெகிழி பிளாஸ்டிக் பைகளை, கவர்களையும் தவிர்க்கலாம். காய்கறிகள் வாங்க போகும்போது நம்ம வீட்டிலேருந்தே துணிப்பைகளை, காகித பைகளை எடுத்துகிட்டு போகணும். பை, பாத்திரங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிற பழக்கத்தை மறுபடியும் கொண்டு வரணும். கூஜா, சொம்பு பயன்படுத்துகிற காலம்லாம் உண்டு. கூஜான்னா என்ன, சொம்புன்னா என்னன்னு கேட்குற கலிகாலம் ஆயிடுச்சு. டேனியல் ஜூலியட் ஐயா, சாதாரணமாக பயன்படும் கரண்டி, சாவி கொத்து, இயற்கையில் கிடைக்கும் விதைகள், இலைகள், மரப்பட்டைகள், மரப்பாச்சி பொம்மைகள், கற்களில் கிடைக்கிற பொம்மைகளை சிறு குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கலாம். பிளாஸ்டிக் பொம்மைகளை தவிர்க்கலாம். எல்லாரும் பால் பாயிண்ட் பேனா பயன்படுத்துகிறோம். யூஸ் அண்ட் த்ரோ பயன்படுத்திட்டு தூக்கி எறியும் பழக்கம் இருக்குது. தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பேனாவும் 5 நெகிழி பைகளுக்கு சமமானதான். எவர் சில்வர் அல்லது தாமிரம், செம்பு தண்ணீர் குடுவை கையில் இருந்தால் தாகத்தையும் தீர்க்கும், சூழலுக்கும் நல்லது. இப்படி நம்மளை நாம் மாற்றிக்கணும். மாற்றம் ஒன்று தான், மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த காலத்து இளவட்டங்கள்கிட்ட சொம்புன்னா என்னங்கிறாங்க, நாட்டாம கையில் வச்சிருப்பாரே அதுவான்னு கேட்குறாங்க. நாடும் வீடும் எங்கு செல்கிறது? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.